இப்போ நம்ம வந்து கோதுமை தோசை பண்ண போகிறோம். இந்த கோதுமை தோசைக்கு நார்மலாகவே நம்ம கோதுமை தோசை எப்போவுமே நம்ம டக்குன்னு பண்ணும்போது அது ஒரு சாஃப்டாக வருமே தவிர அதில் கிறிஸ்பி இருக்காது. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு கிறிஸ்பியான கோதுமை தோசை பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ நம்ம 1 கப் கோதுமை, இந்த 1 கப் கோதுமைக்கு 3 ஸ்பூன் ரவை. இந்த ரவை தான் நமக்கு மெயினாக கிறிஸ்பி வர்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அரிசி மாவு 3 ஸ்பூன், கரைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாகவே கரைக்கணும். முதல்ல வந்து இந்த எல்லாத்தையும் சேர்க்குற மாதிரி இந்த மாதிரி கரைச்சிக்கங்க. அதுக்கப்புறம் வாட்ரு, இந்த லெவலுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைக்கணும். நார்மலாக நம்ம கோதுமை தோசை வந்து வெறும் கோதுமை மட்டும்தான் போட்டு கரைச்சிட்டு தோசை ஊற்றுவோம். ஆனால் இதில் வந்து நம்ம ரவையும் அந்த அரிசி மாவும் பண்ணும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் அந்த தோசை கரெக்டாக அந்த பக்குவமாக கரெக்டாக வரும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த லெவலில் இருக்குது. இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கிட்டால் தோசை கிறிஸ்பியாக வரும். இன்ஸ்டன்ட் தோசை ஊற்றுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். யாராவது இப்போ திடீர்னு கெஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்துட்டாங்க, டக்குன்னு நம்ம வந்து ஒரு கோதுமை தோசை போடணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அது வந்து நம்ம முன்னாடியெல்லாம் வெறும் கோதுமையை மட்டும் கரைச்சிட்டு ஊற்றுவோம். அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம அந்த ரவை போடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து மாவு தோசை மாதிரி புளிக்கெல்லாம் விட வேண்டாமா? அப்படி உடனே வாத்துடலாமா? ஆமாம், புளிக்க வேண்டாம். இது புளிச்சா கோதுமையில் வந்து அது வேறு மாதிரி டேஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து அப்படியே இன்ஸ்டண்ட்டாக இதை கலந்துட்டு அப்படியே ஆனியன், சீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டுட்டு தோசை பண்ணிட வேண்டியது உடனே. இந்த லெவல் நம்ம கரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் அந்த தண்ணியாக இருக்கிற மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஆனியனை போட்டுட்டு ஆனியன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி கொஞ்சம் பெப்பர், சீரகம். இந்த லெவல் கரைச்சி வச்சுட்டு நம்ம உடனே ஊற்றிட வேண்டியது தான் தோசை. அதான் நீங்கள் பார்த்துங்க கொஞ்சம். இந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த கேப்பெல்லாம் பண்ணிவிட்டு கோதுமை தோசைக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக எடுக்கணும்ப்பா. அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எண்ணெய் ஊற்றினா கிறிஸ்பியாக வரும். இப்போ திருப்பி போட்டோன்னே உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி இந்த லெவல் கிறிஸ்பி வந்துடும். நார்மலாக நம்ம போடுற கோதுமை தோசையில் இந்த லெவல் கிறிஸ்பி வராது, சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. கிறிஸ்பி வீட் தோசை ரெடி. இப்போ பாருங்கள், எந்த ஒரு இது இல்லாமல் நல்ல கிறிஸ்பியாகவே வந்திருக்கு. நார்மலாக நீங்கள் வந்து வெறும் வீட் மட்டும் போட்டிங்கன்னா அது சாஃப்டாக தான் இருக்கும். அதில் வந்து நம்ம ரவையும் அரிசி மாவும் சேர்த்ததால் நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. எங்கள் இதில் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் எல்லாம் வரும்பா. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எங்கள் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நல்ல கிறிஸ்பியாகவும் நல்லாவும் இருக்குப்பா.
இப்போ நம்ம ரியலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. சால்ட் எல்லாம் சரியா இருக்கா? சூப்பர்.